நம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம எங்கே இருக்கோம்னா, இப்போ கடற்கரை ஸ்ரீ பூமாரியம்மன் ஆலயத்தில் தான் இருக்கோம். இங்கே நாங்கள் ஒரு பொங்கல் வைக்க நேர்த்தி இருந்துச்சு. அதற்காக நாங்கள் இன்றைக்கி பொங்கல் வைக்க வந்திருக்கிறோம். எங்கள் மகிக்குட்டியும் வந்திருக்கான் பாருங்கள். எல்லோரும் கடற்கரை காற்று வாங்கிக்கிட்டு அப்படியே எங்கள் மாரியம்மன் எவ்வளோ கம்பீரமாக காட்சி அளிக்கிறாங்க பாருங்கள். பழைய காலத்து கோயில் இதெல்லாம் மிகவும் சக்தி வாய்ந்த கோயில். இந்த கோவிலில் நீங்கள் என்ன வேண்டி நினச்சிட்டு போகிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். எங்களுக்கு அந்த மாதிரி நடந்ததுனால தான் நாங்கள் இப்போ இந்த கோயிலில் பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கோம். தேங்காயெல்லாம் திருவிக்கிட்டு இருக்கிறது எங்கள் சகோதரிகள், எங்கள் கூட பிறந்த அக்காமார்கள் தான். அது ஒரு அக்கா, ரெண்டாவது அக்கா, மூத்த அக்கா, இது மூணாவது அக்கா, எல்லோரும் சேர்ந்து தான் பொங்கல் வைக்கிறோம். இப்போ நானும் எங்கள் அக்காவும் பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான அடுப்பை ரெடி பண்ணியாச்சு. இங்கேயே செங்கல்லாம் இருந்துச்சு. விறகு நாங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வந்தோம். 2 பானை வைக்க போகிறோம். 2 அடுப்பு நல்லா தீ எரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பொங்கல் பானையை சாமியை கும்பிட்டுட்டு தூக்கி வைக்கலாம். நீங்களும் உங்களுக்கு ஏதாவது ஒரு நிறைவேறாதது இருந்துச்சுன்னா இந்த மாரியத்தட்டை வேண்டிக்கங்க. கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு. இப்போ பொங்கல் வைக்கிறதுக்கான தேங்காயெல்லாம் எங்கள் அக்கா 2 பேரும் திருவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அக்கா வெல்லம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பொங்கல் பொங்க போகுது. நம்ம அரிசி போட தயாராகிடலாம். இப்போ பொங்கட்டுன்னு அந்த மத்தியே இருக்கிறோம். சரியா? பொங்க போது பொங்கல் தான் செய்யணும். பொங்கி வர்றது தீயை கொஞ்சம் வந்த பிறகு அரிசியை போடணும். மழையை பயிர் போதிக்கிட்டா உறவுகளே, இப்போ பொங்கல் பானை பொங்கிருச்சு. நாங்கள்லாம் குழவை போட போகிறோம். எங்கள் குழவை போடுறதை பற்றி யாரும் பயந்துடாது. எங்களுக்காக குழவை போட தெரியாது. ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு போடுறோம், அவ்வளோதான். நமக்கு எப்படி பிடிச்சிக்க நீ போடு, நீ போடு போடு போடு. இன்னும் பொங்கல் நாங்கள் அரிசி போடும்போது நாங்கள் பொங்கல் போது 2 பானையுமே மாரியத்தை பார்த்து தான் பொங்கி வருது. நம்மளுக்கு நல்ல சகுனம் தான் இதுவே. ஒரு பக்கம் பொங்கல் வேலை நடந்துக்கிட்டு இப்போ நாங்கள் மாரியாத்தாவுக்கு ஒரு பட்டை எடுத்துகிட்டு வந்தோம். பட்டு சேலை. அந்த பட்டு சேலை அம்மாவுக்கு இப்போ நாங்கள் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருடைய கைவண்ணத்துலையும் பொங்கல் தயாராகிட்டு அவ்வளோதான். நீங்கள் தஞ்சை பயங்கரமாக பொங்கல் கிண்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். பொங்கல்லாம் இப்போ கிண்டி முடித்து தயாராகிடுச்சு. இப்போ நம்ம பொங்கல் பானை எடுத்து மாரியத்தாவுக்கு கோயிலுக்கு கொண்டு போயிடலாம். 2 பானை வச்சுக்கலாம். ஒரு சின்ன பானை, ஒரு பெரிய பானை. இப்போ வெப்பத்தலை தண்ணியாக கோயில் அடைச்சிக்கிட்டு நம்ம வெளியில் தான் சாமி கும்பிட்றோம். அந்த வாசல்லையே அவருக்கு கூப்பிட்டு கட்டி சூடமாக வச்சு சாமி கும்பிடலாம். இப்போ நம்ம
காளியாத்தா கோயில் வந்து திறந்து தான் இருக்குது. அதனால் காளியம்மனை வந்து சாமி கும்பிட்டுக்கலாம். அவங்களுக்கு ஒரு 10 சுரம்லாம் கொடுத்து சாமி கும்பிட்டுட்டு இந்த கோயிலுக்கு வந்தாவே வேலையாகும். இவர் வந்து அச்சமுனீஸ்வரர் கோயில் வந்து அடைச்சி கிடக்குது. நம்ம அதனால் அந்த கேட்லேயே மாலை போட்டு அவருக்கு வந்து ஒரு தேங்காயெல்லாம் உடைச்சி சாமி கும்பிட்டுக்கிறலாம்.